பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரேஸ். எனக்கு அன்பார்ந்த தேவஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன். என்னோட கூட ரோமரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 25வது வசனம். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படப்பட்டவர். ஆமீன். சரி, ஏன் இன்னைக்கு இந்த வசனம் சொல்கிறோம் அப்படிங்கிறச்சு, இப்போ என்ன காலம் போயிட்டுருக்குது, உலகம் எங்களும் நம்ம முக்கியமாக இந்திய தேசத்தில், உலகம்னு சொல்ல முடியாது, இந்திய தேசத்தில் இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. அது குறித்த சர்ச்சை கிறிஸ்டியன்ஸ் கொண்டாடலாமா கூடாதா அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. முதல்ல சில பேர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தமிழர் அப்படின்னாக்க பொங்கலை கொண்டாடணும், தமிழர் எல்லாரும் பொங்கலை கொண்டாடணும். வேதத்தில் எங்கேயாவது நான் தமிழனுக்காக வந்தேன், மலையாளிக்காக வந்தேன் அப்படின்னு ஏசப்பா வந்தாரா? இல்லை, பாவிகளுக்காக தான் வந்தார். சரி, நம்ம எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு பைபிளில் சொல்கிற காரியம் எதுவோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம உடனே என்ன சொல்லுவோம், அறுப்பின் காலத்தை பற்றி போட்டிருக்கே, ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் போட்டிருக்கே, இது உழவுறது தானே, நம்ம தமிழ் உழைச்சி இது பண்ணுறோமேனு. சரி, பொங்கல் நம்ம தமிழன்னா கொண்டாடுன்னு சொல்கிறோம், தமிழர் மட்டுமா கொண்டாடுறாங்க? இதை பற்றி என்னன்னு ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தமிழ்நாட்டில் பொங்கல்னு கொண்டாடுறாங்க. அடுத்தது கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானாவில் மகர சங்கராந்தின்னு கொண்டாடுவாங்க. பஞ்சாபில் லோஹிரின்னு கொண்டாடுவாங்க. குஜராத்தில் உத்தராயன்னு கொண்டாடுவாங்க. பெங்காலியில் அசாமில் பிஹுன்னு கொண்டாடுவாங்க. சரி, இதெல்லாம் எதுக்கு கொண்டாடுறாங்க தெரியுமா? நான் வாசிக்கிறேன் பாருங்க. இந்த ஹார்வெஸ்ட் பண்டிகையை அவங்க எப்படி பார்க்குறாங்கனாக்க, சூரியன் தான் அவங்களுக்கு இந்த அறுவடையை கொடுக்கறதான ஒரு தெய்வமாக நினச்சி அந்த சூரியனை வணங்கும்படியாக இந்த பொங்கலோ, நான் இத்தனை லாங்குவேஜஸில் சொன்னேனே, அது எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு இல்லை, கூகுளில் கூட நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு தேசத்துலேயும் இந்திய ஜனங்கள் எல்லாருமே இந்த பொங்கல் பண்டிகையில் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இந்த பேர்களை வச்சு அவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதோட பின்னணி எதுக்காக கொண்டாடுறாங்க? சூரியனை பகவானாக அவங்க கடவுளாக நினைச்சு, அந்த சூரியன் மூலியமாக அவங்களுக்கு இந்த அறுவடை கிடைச்சிருக்குன்னு நினைச்சு அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. இங்க வேத வசனம் மறுபடியும் வாசிக்கிறேன். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி, யார் சொன்னாலும் சரி, நீங்க தமிழர்கள்னா இது பொங்கலை கொண்டாடுங்கன்னா, அப்ப தமிழர்கள் பொங்கலை கொண்டாடுறாங்க, மற்றவங்க ஒவ்வொன்றும் அவங்கவுங்க ஸ்டேட்ல கொண்டாடுறாங்கன்னா, ஏசப்பா அப்படி சொல்லியிருக்கிறாரா? இல்லை, என்னவா சத்தியத்தை என்னவா பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவிக்கிறார்கள். சிருஷ்டியை, அதாவது சிருஷ்டிகர் கிரியேட்டரை தொழுது கொள்ளது தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம பின்பற்றவர்களாக இருந்தால் அந்த வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை பின்பற்றி தேவனை தொழுது கொள்வது தான். இப்போ இந்த பொங்கலோட பின்னணி என்ன? இந்திய தேசத்தில் எந்த ஸ்டேட்டில் நீங்கள் போனாலும், இல்லை ஃபாரின்ல இருக்கிறவங்களே இந்த பொங்கல் அது இதுன்னு எந்த ஒரு தெலுங்காக இருக்கலாம், ஆந்திராவாக இருக்கலாம், கேரளாவாக இருக்கலாம், பஞ்சாபிஸ், எனி இண்டியன்ஸ், தோஸ் ஹூ எவர் ஃபாலோயிங் திஸ் பொங்கல், இது எனி ஃபார்மில் பண்ணாலும் இது ஒரு ஹிந்து முறைமை அமைப்பின்படி அவங்க கொண்டாடுகிற ஒரு விக்கிரக ஆராதனை. கரெக்டுங்களா? நான் தமிழங்கிறதுனால அப்ப தீபாவளி கொண்டாடலாமா? நான் தமிழங்கிறதுனால அப்ப நவராத்திரி கொண்டாடலாமா? நான் தமிழங்கிறதுனால அப்ப கார்த்திகையை கொண்டாடலாமா? கூடாது. இல்ல, இங்க தமிழனா மலையாளியா இல்ல இதுவான்னு பார்க்கல. நான் பாவி, என்னை ரட்சிக்க வந்த தேவனை நான் பின்பற்றணும். எனக்காக சிலுவையில் அறையப்பட்டாரு, ரத்தம் சிந்தினாரு, மரித்தாரு, உயிரோடு எழுந்தாரு. ரெண்டே விஷயம் தான் நம்ம கொண்டாடுறதுக்கு. எனக்காக என் மீட்பர் பிறந்தார், எனக்காக என் மீட்பர் சிலுவையில் அறையப்பட்டார், எனக்காக என் மீட்பர் உயிரோடு எழுந்தார், எனக்காக என் மீட்பர் மீண்டும் வரப்போகிறார். இதுதான் நம்ம கொண்டாட வேண்டிய விஷயம். அதே நேரத்தில் சரி, இந்த பொங்கலை நாங்கள் அந்த விக்கிரகமாக நினச்சி நாங்கள் பண்ணலை, நாங்கள் ஆனால் மற்றவங்களை உள்ளே கொண்டு வரதுக்குனாக்க, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு முன்பாக வச்ச அந்த பொற்சிலையை வணங்கினாங்களா? வணங்கலையே. ஏன்? நான் இப்போ வணங்கினாதான் அவங்கள நான் ஆண்டவருக்குள்ள நடத்த முடியும்னு யோசிச்சாங்களா? இல்லையே. ஏன்னாக்க அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி நான் வணங்க மாட்டேன். ஏன்? நான் ஆராதிக்கிற தேவன் இன்னான்னு அறிந்திருக்கிறேன். அவரை எங்களை தப்புவித்தாலும் தப்புவிக்காமல் போனாலும் அவரை தான் ஆராதிப்போம் நிற்கரிச்சே. அதே ராஜா என்ன இவங்களுடைய தேவன் தான் மெய்யான தேவன் சொல்ல வச்சாரா?
அப்படிப்பட்ட வைராகியம் தான் இன்னைக்கு நம்ம தேவை. மற்றவங்களை ஆதாயப்படுத்தணுங்கிறதுக்காகவாது அவங்களோட சாயலையே போய் நான் உலகத்தை சபையில கொண்டு வரது இல்லை. சபை உலகத்துக்கு போகணுமே தவிர உலகம் சபைக்குள்ள வரக்கூடாது. இது எப்பேற்பட்டவங்க சொல்லியிருந்தாலும் அதுதான் வேதம் சொல்றது. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி, தயவு செஞ்சு நீங்க வேதம் வாசிச்சீங்கன்னா ஆவியானவர் பேசுறது காது உள்ளவன் கேட்க கடவன். இது நம்மளுக்கு ஆவியானவர் சொல்லித்தராம யாராலையும் உணர்த்தவே முடியாது. அதுக்கு நம்ம வேதம் வாசிக்கணும், ஜபிக்கணும். நீங்க யாரை பின்பற்ற வந்தீங்க? நம்ம ஊழியர்களையோ மற்றவங்களையோ இல்லை, நம்ம எல்லாரும் பின்பற்ற வேண்டிய ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து தான். அவரை பின்பற்றச்சே இந்த வேதத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை மாத்திரம் கேட்டு நம்ம நடக்கறச்சே நம்ம எங்கேயும் இடர்கள் அடைய மாட்டோம். ஆனால் நம்மளை இயேசுக்குள்ள நடத்துறவங்களை அவங்க இப்படி அவங்க எப்படிங்கடிச்சு அவங்க இன்னைக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க, நாளைக்கு ஒரு மாதிரி மாறுவாங்க. சொல்கிறேன், என்னையும் சேர்த்து சொல்கிறேன், யார் எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் நம்ம எல்லாரோட பார்வை இயேசுவை மட்டும்தான் நோக்கி இருக்கச்சு. அப்போ நிச்சயமாக நம்ம இடர்கள் அடையாதபடிக்கு அவர் என்ன செஞ்சாரோ, அவர் என்ன சொன்னாரோ, நீங்கள் பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்க, அதில் போட்டிருக்கோம் அழகாக. 8வது வசனத்துலாம் 9வது வசனத்தில் சொல்லியிருக்கோம், நான் சொன்னதுபடி நீங்கள் கேட்டு செய்யுங்க. அப்ப நிச்சயமா சமாதானத்தின் தேவன் நம்ம அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமீன். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, சத்தியத்தை பொய்யாக மாற்றி ஆண்டவரே, நாங்கள் எந்த இடத்துலையும் இடறி விடாதபடிக்கு, மற்றவர்களுக்கும் இடரல் உண்டாக்காதபடிக்கு ஆண்டவரே, ஒரு விஷயம் ஆண்டவரே, இந்த ஊழியத்துல கள்ள உபதேசங்கள் ஆண்டவரே, மானங்கள் மனுஷங்களுக்கு பிரியப்படுத்தபடி, அரசாங்கத்துக்கு பிரியப்படுத்தும்படி, இல்ல மற்ற ஜனங்களை பிரியப்படுத்தும்படியான சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு இல்ல ராஜா. கர்த்தர் தேவன் என்றால் கர்த்தரை சேவியுங்கள், பாகால் தெய்வம் என்றால் பாகால் பக்கம் போங்கள் என்று சொன்னதுபடி ஆண்டவரே, கர்த்தர் ஒருவரையே நாங்கள் ஆராதிக்க, இந்த வேதத்தில் சொல்லி இருக்கிறபடி மாத்திரம் வாழ்ந்து காமிக்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரை கிருபை தருவீராக ராஜா. ஆண்டவரை அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படக்கூடாது என்று வேதம் சொல்லுகிற வேத வசனத்தின்படி ஆண்டவரை அந்நிய காரியங்கள் எதுவும் சபைக்குள்ள வராதபடிக்கு, விசுவாசிகளுக்குள்ள வராதபடிக்கு, விசுவாசி குடும்பங்களுக்குள்ள வராதபடிக்கு, ஊழியர்களுக்குள்ள வராதபடிக்கு, ஊழிய குடும்பத்துக்குள்ள வராதபடிக்கு நாங்கள் சிருஷ்டிகர் ஒருவரையே ஆராதிக்க, சிருஷ்டிப்ப ஆராதிக்க அல்ல ராஜா, சிருஷ்டிகர ஆராதிக்க நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கோம் ராஜா. அது ஒரு நாளும் மறந்து விடாதபடிக்கு ஆண்டவரே, எந்த இடத்துலையும் ஆண்டவரே இந்த பின்மாற்றத்தில் போய் விடாதபடிக்கு, பின்மாற்றத்தில் இருக்கிறவங்களுக்கு உணர்வுள்ள ஆவியை தந்து சிருஷ்டிகரை ஆராதிக்க, சிருஷ்டிப்பை ஆராதிக்க அல்ல என்று சொல்லி உம்ம பக்கம் திரும்பி கொள்ள ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து உம்ம பக்கம் திருப்புவீராக. இதனால ஆண்டவரே உமக்கு கோபம் மூட்டி ஆண்டவரே, தேசத்திலேயே எங்கள் குடும்பங்களையும் சபைகளையும் நாங்கள் மூட்டின பாவத்தை மன்னித்து ஆண்டவரே, என்னாமும் தரிக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே, எங்களுடைய அக்கிரம பாவங்கள் அநியாயங்களை விட்டு ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்பி உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது, தகப்பனே நீர் பரலோகத்தில் இருக்கிற தேவன், எங்கள் அக்கிரம வழிகளை விட்டு நாங்கள் விலகும் போது எங்கள் குற்றம் குறைகள் பாவங்களை மன்னித்து எங்களுக்கும் சபைகளுக்கும் மக்களுக்கும் தேசத்துக்கும் க்ஷேமத்தை தருவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். ஒரு நாளும் மறக்காதீங்க, சிருஷ்டிகரை தவிர வேற எதை தொழுது கொண்டாலும் அது விக்கிரக ஆராதனை, அது தேவன் அருவருக்கிறார். யார் சொன்னாலும் கேட்காதீங்க, நம்பாதீங்க, வேதத்தை ஆராய்ஞ்சு பாருங்க, ஆவியானவர் உங்களை நடத்துவாராங்க. ஆமீன். காட் பிளஸ் யூ.